மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது குறித்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வராதது தலைமை ஆசிரியரின் தவறு என சுட்டிக்காட்டியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு எதிரான போக்சோ வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. கோவையைச் சேர்ந்த பள்ளி ஒன்றில் படித்து வந்த மாணவிக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காத பள்ளி தலைமை ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி தலைமை ஆசிரியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி பி. வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை ஆசிரியர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி எந்த புகாரும் அளிக்கப்படாத நிலையில் தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கை ஏற்க மறுத்த நீதிபதி பள்ளியின் காவலர் என்ற முறையில் அனைத்திற்கும் தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். சம்பவம் தொடர்பாக குழந்தைகள் நல அதிகாரி உள்ளிட்டோரிடம் புகார் அளிக்காதது தவறு என தெரிவித்து அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.